காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பாலியல் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு மார்ச் 26 பெற்றோர் ஆசிரியர் கூட்டம். பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. பாலியல் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் மார்ச் 26 நடத்தப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. முன்கூட்டியே வகுப்புகள் தொடங்குவதால் இன்ஜினியரிங் கலந்தாய்வு நாட்கள் குறைக்கப்படுகிறது. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 430க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள் உள்ளன. இவற்றில் இளநிலை படிப்புகளில் சுமார் 1.70 லட்சம் இடங்கள் வரை உள்ளன. இவற்றை நிரப்புவதற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இணையதளம் வழியாக நடத்தப்படுகிறது. இந்த கலந்தாய்வு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் நடத்தி வருகின்றன. இந்த கல்வியாண்டில் இன்ஜினியரிங் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை 2வது வாரத்தில் தொடங்கப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே தரவரிசை பட்டியலும் முன்னதாகவே வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலிடெக்னிக் தேர்வுகளில் நிலுவை வைத்துள்ள மாணவர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கி அரசாணை வெளியீடு. பாலிடெக்னிக் தேர்வுகளில் நிலுவை வைத்துள்ள மாணவர்களுக்கு ஏப்ரல் 2025 மற்றும் அக்டோபர் 2025 பருவத் தேர்வுகளில் பங்கேற்க சிறப்பு வாய்ப்பு வழங்கி அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tntechnicalexams.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஒருங்கிணைந்த ஆசிரியர் படிப்புக்கான NCET தேர்வு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் நீட்டிப்பு. ஒருங்கிணைந்த 4 ஆண்டு ஆசிரியர் படிப்புக்கான NCET நுழைவுத் தேர்வுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கும் கால அவகாசம் மார்ச் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.ncte.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு கல்லூரிகளில் 2வது ஷிப்ட் அறிமுகம். தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் படிக்க அதிக அளவில் மாணவர்கள் விண்ணப்பிக்கின்றனர். அதில் 100 இடங்கள் மட்டுமே உள்ள சில படிப்புகளுக்கு 2000 மாணவர்கள் விண்ணப்பிக்கின்றனர். அதுபோன்ற பாடங்களுக்கு இந்த ஆண்டு முதல் 15000 மாணவர்களை கூடுதலாக சேர்க்கும் வகையில் 2ஆம் ஷிப்ட் முறை அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.